ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாட்டின் அடுத்த காவல்துறை தலைவர் டிஜிபி யார் என்பது குறித்த முக்கிய முடிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிட்டத்தட்ட இறுதி செய்துவிட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய டிஜிபி சங்கர் ஜிவால் அடுத்த மாதம் ஓய்வு பெற உள்ள நிலையில் சீமா அகர்வால் இந்த பதவிக்கான போட்டியில் தற்போது முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த சங்கர் ஜிவால் 1990ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த IPS அதிகாரி. முதுகலை பொறியியல் பட்டம் பெற்ற இவர் கெயில் மற்றும் பெல் போன்ற நிறுவனங்களில் என்ஜினியராக பணியாற்றினார். சேலம், மதுரை காவல் கண்காணிப்பாளர், மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குநர், திருச்சி காவல் ஆணையர், உளவு பிரிவு DIG, உளவு பிரிவு IG, சிறப்பு அதிரடிப்படை ADGP இவ்வாறு பல முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். வரவிருக்கும் தேர்தலை ஒட்டி பணி நீட்டிப்பை அவர் எதிர்பார்த்த நிலையில் அரசு புதிய ஒருவரை நியமிப்பதில் உறுதியாக உள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கிவிட்டார். தமிழக அரசின் பரிந்துரை பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் ஆய்வு செய்யும். இதில் தமிழக உள்துறை அதிகாரிகள் தற்போதைய டிஜிபியோடு கலந்தாலோசனை செய்து தகுதியானோர் பட்டியல் வடிகட்டப்பட்டு மீண்டும் முதல்வருக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த பட்டியலிலிருந்து அவர் ஒருவரை தேர்வு செய்வார். சென்னை, டெல்லியில் விரிவான ஆலோசனைகள் நடந்துள்ளன. சங்கர் ஜிவாலும் சில பெயர்களை பரிந்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அபய்குமார் சிங், வன்னி பெருமாள், சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார், சீமா அகர்வால், வினித் தேவ் வான்கடே, மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன் ஆகிய 8 IPS அதிகாரிகளின் பெயர்கள் ஆரம்ப பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் சந்தீப் ராய் ரத்தோர், ராஜீவ்குமார், சீமா அகர்வால் ஆகிய 3 பேரின் பெயர்கள் மத்திய அரசால் தமிழக முதல்வருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. முன்னாள் சென்னை மாநகர காவல் ஆணையரான சந்தீப் ராய் ரத்தோர் 1992ஆம் ஆண்டு IPS பிரிவை சேர்ந்தவர். இவர் டிஜிபி ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகளை பிடிப்பதில் முக்கிய பங்காற்றினார். அண்மையில் சென்னை காவல் ஆணையர் பதவியிலிருந்து தமிழ்நாடு காவலர் பயிற்சி அகாடமிக்கு மாற்றப்பட்டார். சந்தீப் ராய் ரத்தோர் மீது பணித்திறன் குறித்து சில புகார்கள் எழுந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அபய்குமார் சிங் அல்லது சீமா அகர்வாலை அடுத்த டிஜிபியாக நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சீமா அகர்வால் இந்த பட்டியலில் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். இது லத்திகா சரணுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெண் டிஜிபி வர வழிவகுக்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அடுத்த ஓராண்டு தமிழக அரசுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஆளும் கட்சிக்கு நம்பிக்கையான ஒருவர் டிஜிபி பொறுப்பில் இருப்பது கட்டாயம். தேர்தல் பணிகளுடன் சட்டம் ஒழுங்கை திறம்பட நிர்வகிப்பது என்பது பெரிய ஒரு சவால். அதனாலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பதவிக்கு உகந்தவரை தேர்வு செய்வதில் தீவிர கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். Subscribe to One India and never miss an update. ஆடி சேல் வந்தாச்சுங்க. ஆடி சேல் தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேல் தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.